ஆமாம் மேடம், நான் தான் வந்திருக்கேன். நான் கூட பாத்திரம் பண்ண வைக்கிறவன் நினைச்சேன். மேடம் மேடம்னு கூப்பிடுவோம். கரெக்ட் டைமுக்கு வருவேன்னு பார்த்தா இம்புட்டு லேட்டாக வந்திருக்க. அதுவா மேடம், சார் விடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் விடுவாரு, விடாம போவாரு. நீ சொல்லியிருக்க வேண்டியதானே வீட்டில் போய் கக்கூஸ் கழுவணும்ட்டு. அது வந்து மேடம், நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல சார்கிட்ட. அவர் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால முடிச்சுட்டு விட்டாரு. இப்போ என்ன 2 பாத்ரூம் தானே, சீக்கிரமாக கழுவி முடிச்சிருவேன். ஆஹா தம்பி, 2 பாத்ரூம் மட்டும் இல்லை, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். என்ன தம்பி இதுக்கே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறீங்க? இன்னும் நிறைய வேலை கொடுக்கலான்னு பார்த்தேனே உங்களுக்கு. இப்போ புரியுது ஏன் அந்த சுட்ட மண்டையை வந்து அங்கே கடுகடுன்னு இருக்கான்னு. இப்படி வேலை வாங்கினா அந்த மனுஷன் எப்படி சும்மா இருப்பான்? நம்மளெல்லாம் பிடிச்சி உயிரை வாங்குறான். என்ன தம்பி மசமசன் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? அவரு அப்பவே சொன்னாரு இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு. மேடம் அப்படிலாம் இல்லை மேடம், நான் வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன். உங்க வார்த்தை பேச்சில் தான் இருக்கே தவிர செயல்ல ஒன்றும் காணாமே. ரோட்டில் நின்னே பேசுனா என்ன மேடம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தானே மேடம் தெரியும். இங்க பாருங்க தம்பி, நான் காமிச்சிருவேன். அப்படியே பலன்னு இருக்கணும் பார்த்துக்குங்க, சொல்லிவிட்டேன். அப்புறம் வேற ஏதாவது கரைகிரை இருந்துச்சுன்னு வைங்க, மேனேஜரு எக்ஸ்ட்ரா 2-3 ஒர்க்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. சண்டால பாவி, ஆர்டர் போடுறதுக்கு நான் என்ன பீஸாவா பர்கரா? ஆளுக்கு ஆளுக்கு என்னை தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கீங்க. மசமசன் நிக்காம உள்ளார வாங்க, நான் காமிக்கிறேன். சரிங்க மேடம், போங்க, பின்னாடியே வரேன். எல்லாம் நம்ம நேரம். வீட்டெல்லாம் நல்லா சுத்தி பார்த்தாச்சா? இல்லை மேடம், உள்ளார வந்து சார் வீடு எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதனால தான் இங்கிட்டு பார்த்தேன். சரி சரி, அது இருக்கட்டும். அந்த சைடு தான் பாத்ரூம் இருக்கு, போய் க்ளீன் பண்ணு போ. ஓ அங்கேயா மேடம்? ஓகே மேடம், முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். சரி, வேலையை மட்டும் பார்க்கணும், ஃபோனு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓ ஓகே மேடம். எனக்கு உள்ளார 1008 வேலை இருக்கு, நான் போய் பார்க்க போகிறேன். ஆளையும் மண்டையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. நான் வந்து பாத்ரூம் கழுவணுமா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது இவங்களுக்குலாம்? நானும் செஃப் படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. போனா போதுன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? உள்ளார 1008 வேலை இருக்கான், குறை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த அம்மாவோட வேலை போல. பார்த்தாலே தெரியுது, குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கு. அட என்னடா இது, இவ்வளோ மோசமா இருக்கு டாய்லெட்டு. மக்களே, உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்காதீங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு கூட பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சும்மா இங்கேருந்து பண்ணுற மாதிரியே செய்கிறேன். பல வருஷம் கழுவாத மாதிரி இருக்கு கன்றாவி. என்ன பண்றது, நம்ம தானே பண்ணி ஆகணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு மணி என்ன ஆகுது? 1 மணி நேரமா இந்த பையன் என்ன பண்றாங்க? கழுவிட்டியா இல்லையா? எவ்வளவு நேரம் தான் கழுவிக்கிட்டே கிடப்பாத? அப்ப நீ வந்து கழுவுறியாமா? என்னால கழுவ முடியலன்னு தானே உன்னைய கூப்பிட்டேன். சும்மா என் மாமா மாதிரி 2 திட்டுனா இவன் அடங்கிடுவான்னு பார்த்தா இவன் நம்மளே கலாய்க்கிறானே. கொஞ்சம் பொறுமையா தான் போகணும் இவன்ட்ட. இல்ல தம்பி, ரொம்ப நேரம் ஆச்சு, டீ காப்பி எதுவும் வேணுமான்னு கேட்டேன். டீ காப்பி மட்டும் நல்லாவா இருக்க போது, காலனி தண்ணி மாதிரி இருக்கும். என்ன பண்றது, சரி இதெல்லாம் கழுவணும்னா நம்ம டீ காப்பி குடிச்சுதான் ஆகணும். சரி சரி, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபியை போடுங்க. இந்த கொண்டு வரேன் தம்பி. என் மாமாவே இந்த அளவுக்கு என்னை அதட்டி காப்பி கேட்டதே இல்லை. இந்த பையன் என்ன பண்றான் பாரு என்னைய. காப்பி வேணுமா? காப்பி, அதுவும் ஸ்ட்ராங்கா. என்ன பண்றது, வீட்டை நீட்டா வச்சுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். போய் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டைல போட்டுட்டு கொண்டு வருவோம். காஃபி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எடுத்துட்டு வரல இந்த அம்மா. ஒரு காப்பி எடுத்துட்டு வரதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆக்குது. காப்பியை போட போனுச்சா இல்ல காப்பியவே செய்ய போச்சான்னு தெரியல. நல்லா சுத்தமா கழுவிட்டான் போலயே. தம்பி சொல்லுங்க மேடம், காப்பி எடுத்துட்டு வந்தீங்களா? ஓ காப்பி கேட்டீங்களா? என் காலில் டீன்னு விழுந்துச்சு, அதனாலதான் நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கெடாமாடு, காதுல ஒண்ணுத்தையும் ஒழுங்கா வாங்காது போல, அதான் மேனேஜர் மண்டே அப்படி இருக்கான். சரி அதையாச்சும் கொடுங்க, குடிச்சுக்கிறேன். அவன் காப்பின்னு சொன்னது எனக்கு காதில் உழுவாமலாம் இல்லை. சரி டீயை போடுவான், அவன் வேணான்னு சொன்னா நம்ம குடிச்சிடலான்னு பார்த்தா இந்த பையன் அதையும் விட மாட்டேங்கிறான். சரி இந்தா குடி. என்னமோ வேண்டா விருப்பா கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் காப்பின்னு சொல்லி அதை காலில் கேட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச டீயை போட்டுட்டு வந்துட்டு நான் வேணான்னு சொல்லவும் நீங்க மடக்குன்னு குடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கீங்க போலயே. எப்படி இந்த பையன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க இருக்கவும் 2 டீயா போட்டேன். நான் இருந்தேன்னா 1 டீயை போட்டு குடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். பால் காசு என்ன, ஒரு லிட்டரு வந்து 50 ரூபா தானே வருது. பரவாயில்ல, போயிட்டு போகுது. நீங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்றீங்க, கக்கூஸ் எல்லாம் கழுவி கொடுக்குறீங்க. அதுக்கு நாங்க எந்த காசும் கொடுக்க போறது கிடையாது. அதுக்கு இது பரவாயில்ல. நீங்க குடிங்க, நான் வேற டீயை போட்டு குடிச்சுக்கிறேன். சரி சரி, நம்பி குடிக்கலாம்ல? ஏன் தம்பி, எனக்கு போடலான்னு நினைச்சுதான் எடுத்து போட்டுட்டு வந்தேன். நம்பி குடிக்கலாம், குடிங்க குடிங்க, ஒன்றும் ஆகாது. அதானே கேட்டேன். உனக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு நான் கேட்கவும் சரின்னு என்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லைன்னா மோசமான டீயா எனக்கு போட்டுட்டு எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த அம்மா. டீயை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆறி போய் கசக்க ஆரம்பிச்சிடும். எடுத்து குடிச்சுங்க மடக்கு மடக்குன்னு. ஓகே மேடம். டீ நல்லா இருக்கா தம்பி? மண்ணாங்கட்டி உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. என்ன பொண்ணு நீ, ஒரு டீயை கூட போட தெரியல உனக்கு? நான் வீடு கழுவணுமா? இந்தா வாங்கிக்க. தம்பி தம்பி. சரி, இமேஜினேஷனா? தம்பி, டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே நீங்க. இப்படிலாம் அடிச்சோம்னா அவ்வளவுதான், வேலையே போயிடும். அமைதியா போயிட வேண்டியதான். நல்லா இருந்துச்சு மேடம். சரி சரி, போய் வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க மேடம். தடி, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும்பா. என்ன பாச்சு உங்களுக்கு? அது ஏன்டா கேக்குற? மைக்ரோவன் பட்டான்னு வெடிச்சிருச்சுடா. என்ன மைக்ரோவன் வெடிச்சிருச்சா? அப்படி என்ன பாதல பண்ண? பாவக்காய் பாவு பஜ்ஜி செஞ்சேன். என்னது, பாவக்கால பாவு பஜ்ஜியா? இதெல்லாம் நானே செஞ்சது கிடையாது. நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? அதான்டா மகனே, புதுசா ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. சரி சரி விடுப்பா. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமா? இந்த அம்மா உன்னை பார்த்துச்சா இல்லையா? பாத்துக்கிட்டாடா, அவதான் தைத்தாங்களா நினைத்துக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கா. ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டாங்களாமா? ஏன்டா இப்படி கோவப்படுற? அவ ஆஸ்பத்திரிக்கு தாண்டா கூப்பிட்டா. நான் தான் என்னால வர முடியாது, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மருந்து மாத்திரை மெடிக்கல்ல வாங்கி கொடுக்க போதும்னு சொல்லிட்டேன்டா. அட என்னப்பா, இப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்குமா? அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்னா அவன் டாக்டர் ஃபீஸே 300 ரூபா 400 ரூபா வாங்கிக்கிறான். அப்புறம் மருந்து வேற எந்த கடையிலையும் கிடைக்காது, அவன் கடையிலேயே தான் கிடைக்கும். அங்கதான் வாங்கி ஆகணும். எவ்வளவு காசானாலும் அதை தான் வாங்கி ஆகணும். அதுவும் இல்லாம அந்த டாக்டர் இப்பதான் பேஷண்ட் கிடைச்சிச்சுட்டு 1 மாசத்துக்கு மாத்திரை எழுதிடுவான். நம்ம 1 மாசத்துக்கு போட போறோம், சும்மா 3 நாளைக்கு. அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டேன்டா. சபா, உன்னோட அக்கப்புறா இருக்குப்பா. ஏய், சாப்பாடு வாங்கிட்டு மாத்திரையை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா சாமி, போதும்டா எனக்கு. நீ இன்னும் சாப்பிடலையா? மைக்ரோவன் தானே வெடிச்சது, கிச்சனே ஒண்ணு வெடிச்சிடலையே. ஏன் உன் பொண்டாட்டி சமைக்காதம்மா? ஏண்டா, அவளை பத்தி உனக்கே தெரியாது? அவன் இன்னினா அப்படி பயப்படுவா. சமயக்கட்டுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான். இப்ப மைக்ரோவனே வெடிச்சிருக்கு, முட்டை கேஸே வெடிச்சிடும், நான் போக மாட்டேன், எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவா. உனக்கு தெரியாத அவங்க அம்மாவை பத்தி? சரி சரி, நான் போய் மாத்திரை வந்து வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. சரிடா, சீக்கிரமா பார்த்து வாங்கிட்டு வரா. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரூம்ல படுக்க வேண்டியதானே? அது இல்லடா தம்பி, இடுப்பு கொஞ்சம் வலிக்குது. அதான் உட்காந்துருந்தா நல்லா இருக்கு, அதான் உட்காந்துருக்கேன். நீ போயிட்டு வா, சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்க போறேன். அப்புறம் என்ன? சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, மெடிக்கலே ரொம்ப காலியா தான் இருக்கு. யாரு போனு? இவளா? ஹலோ, சொல்லு கமலா. ஒண்ணும் இல்லைங்க, வரும்போது எனக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வாங்க. தலைவலிக்குதா? எதுக்கு? எல்லாம் நீங்க பெத்து வச்சிருக்கீங்களா 2 பொண்ணு, அதுங்களாலதான். ஆமா, உனக்கு தலைவலி மாத்திரை போடுறதுக்கு ஒரு சாக்கு. அதுங்க பாவம் பச்சை பிள்ளைங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுங்களை திட்டியே உனக்கு நீ ப்ரெஷர் ஏற்றிக்கிற. ஆமா, நீங்க என்ன காலையில போயிட்டு நைட்டு தானே வரீங்க? ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்க பங்கல்களை என்ன லூட்டி அடிக்கிறாங்கன்னு. உன இதை உன்னை சொல்லிடு. வையி போனை வாங்கிட்டு வரேன். ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு இப்படி பேச்சா? வையின்னு சொல்லிட்டேன், அப்புறம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. சரி, மறக்காம வாங்கிட்டு வந்து தொலைங்க. எப்பப்பா இவ இருக்கால பாரு, தலைவலிக்குதுன்னா மாத்திரை, உடம்பு வலிக்குதுன்னா மாத்திரை, அப்புறம் காய்ச்சடிக்குதுன்னா மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரையை போடுவா. கொஞ்சம் எதிர்த்து போராடுவோம், கொஞ்சம் வேற ஏதாவது கஷாயத்தை குடிப்போம், அப்படிலாம் இல்லை, எடுத்தோடனே மாத்திரை. ஏப்பா கடையில யாரும் இல்லையா? சொல்லுங்க அங்கிள், என்ன வேணும் உங்களுக்கு? ஏப்பா எப்போதும் நான் வாங்குற எனக்கு சுகர் மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க அங்கிள். அப்புறம் என் பொண்டாட்டி தலை வலிக்குதுன்னா அதுக்கு எதுவும் மாத்திரை இருக்கா? இருக்கு அங்கிள், டோலோ 650. அதையும் அதோடய போட்டு கொடுத்துருப்பா. மொத்தம் எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லு, நான் ஜிபே வேணா பண்ணி விட்டுருவேன். ஜிபேவா? ஜிபே இப்போதைக்கு ஒர்க் ஆகல அங்கிள். அட என்னப்பா நீ இவ்வளோ பெரிய கடையை வச்சிருக்க, ஜிபே இல்லையா?
அதான் அங்கிள் ஜிபே இருந்துச்சு, இப்போதைக்கு ஒர்க் ஆகல, அதனால தான் சொல்றேன். சரிப்பா, நீ போட்டு வை, பக்கத்துல ஏடிஎம் மிஷின் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அங்கிள். இவ்வளோ பெரிய கடையை வச்சிருக்காங்க, ஒரு ஜிபே இல்லை, என்ன பண்றது? வேலையா இருக்கு.